வணக்கம். ஸ்டாலின் அவர்களுடைய சுழலில் சிக்கும் எடப்பாடி, அடுத்தடுத்து சரியும் விக்கெட்டுக்கள், என்ன நடக்கிறது அதிமுகவில் என்பதை பற்றித்தான் இன்றைய காணொளியில் நாம் தெள்ள தெளிவாக பார்க்கின்றோம். அதாவது புதுக்கோட்டையினுடைய அதிமுக முன்னாள் எம்எல்ஏ கார்த்திக் தொண்டைமான் என்பவர் பார்த்தீங்கன்னா திமுகவில் தன்னை இணைத்து கொண்டிருக்கிறார். சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவரும் தமிழகத்தினுடைய முதலமைச்சருமாக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலினை சந்தித்து தன்னை பார்த்தீங்கன்னா திமுக தொண்டராக இணைத்துக் கொண்டார். அதிமுக கட்சி போகின்ற போக்கு சரியில்லை, அதனால அதிமுகவின் மதவாதத்தை ஊக்குவிக்கும் செயல்பாடுகளுக்கு என்னுடைய வருத்தத்தை பதிவு செஞ்சுக்கிறேன், அதனால நான் வெளியேறுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கருத்தை பதிவு பண்ணுகிறார். அதிமுக முன்னாள் எம்எல்ஏ தொண்டைமான் திமுகவில் இணைந்த சம்பவம் அதிமுகவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏன்னா அதிமுக கட்சி போகிற போக்கே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் தொண்டைமான் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அதிமுக மதவாதத்தை ஊக்குவிக்கும் வகையில் அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறது என்பதாலும் அந்த கட்சியிலிருந்து விலகி நான் திமுகவில் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. ஏற்கனவே ராமநாதபுரத்தில் இருந்து இஸ்லாமியர் முகமாக பார்க்கக்கூடிய நம்முடைய அன்வர் ராஜா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்தார். அதை நம்மால் பார்க்க முடிந்தது. அதை தொடர்ந்து நம்முடைய கார்த்திக் தொண்டைமான் வந்திருக்கிறார். இதுவும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து, அதாவது சிறிய லெவல்ல ஆளுங்கள்லாம் கிடையாது. இவங்க லெவல் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏவும் முன்னாள் அமைச்சருமாக, முன்னாள் எம்எல்ஏ முன்னாள் அமைச்சர்களை பார்த்தீங்கன்னா திமுக தன் வசப்படுத்துகிறது. அதிமுகவினுடைய இன்னமும் எதிர்பார்த்தல் மிக்கவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையை விரும்பாதவர்கள். காரணம் என்னவென்றால், புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அம்மையார் இருந்த பொழுது ஒட்டுமொத்தமாக பாஜகவை கருவறுத்தவர் அவர்கள். ஏன்னு கேட்டால், ஒரு ஓட்டில் பார்த்தீங்கன்னா நம்முடைய வாஜ்பாய் அரசை கவுத்தது மட்டும் இல்லாமல் இனி வரும் எந்த காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவோட கூட்டணி இருக்காது அது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார்னா, மொத்த கட்சியுமே பார்த்தீங்கன்னா பாஜகவோட கிளைக்கழக செயலாக்கமாக மாற்றினது தான் அவருடைய வேலையாக இருக்குது. சரி, மாற்றினாலும் பரவாயில்ல, கட்சி வெற்றி பாதிக்காத வாய்ச்சி கொண்டு பண்ணாரா? இல்லை. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக ஒரே ஒரு வெற்றியை கூட, ஒரு சொல்லிக்கிற மாதிரியான ஒரு வெற்றியை கூட பதிவு செய்யவில்லை. சரி, வெற்றி தான் பதிவு செய்யலை, 2026க்கு கூட்டணியாவது கட்டமைக்கணும், அதுவும் கிடையாது. இவர் எந்த நம்பிக்கையில் 2026 தேர்தலை எதிர்கொள்ள போகிறார் அப்படின்ற கேள்வி பார்த்தீங்கன்னா இருக்கிறவங்களுக்கே எழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பாஜகவுடைய ஆதரவும் இருக்கணும், அதிமுகவுடைய ஆதரவும் இருக்கிறவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா சீட்டு வேற தரப்படாங்களாம். அதனால என்ன ஆச்சுன்னா, நம்மளெல்லாம் ஓரம் கட்டிடுவாங்க போல. அதாவது எப்படின்னா, அதிமுக கூட்டணி வைத்திருப்பதே ஒரு 5-6 பேருக்காக மட்டும்தான். அவங்க 5-6 பேருக்காக ஒரு கட்சி, அதுக்கு ஒரு ஆட்சியா அப்படின்ற கேள்வியெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிருப்தியில் இருக்கிறவங்க முன்வைக்கிறதாக சொல்லப்படுகிறது. இதனால இன்னும் கார்த்திக் தொண்டைமான், அன்வர் ராஜா, கார்த்திக் தொண்டைமான் இவங்களோட வரிசையில இன்னமும் முன்னாள் மாஜிக்கெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்களாம். பார்க்கலாம், அவர்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை நாடி வருவார்களா என்பதை. மேலும் இது போன்ற அரசியல் சம்பந்தமான நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.